விமான விபத்து உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. குஜராத்தில் அகமதாபாத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விபத்து தொடர்ந்து நம்முடைய விமானப்படையினுடைய பாதுகாப்பு பராமரிப்பு வல்லுநர் திரு சிவகுமார் அவர்கள் தொடர்ந்து நின்றிருக்கிறார். சார், இந்த விமான விபத்து உலகிற்கு உணர்த்தக்கூடிய, குறிப்பாக ஏர் ஏவியேஷனில் இந்திய விமான போக்குவரத்து துறை, உலக விமான போக்குவரத்து துறை உள்ளிட்டவற்றுக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன சார்? சார், ஒவ்வொரு விமானம் போயிங், ஏர்பஸ், எல்லா விமான நிறுவனங்களும் முறையா ஒரு ப்ராடக்டை தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இன்ஜினியர், அந்த பைலட், அதாவது ஒரு விமானம், ஒரு இப்போ 737, 747, இப்போ இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ட்ரீம் லைனர் அப்படின்னு இந்த ஏர்கிராஃப்ட். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கம்மியாக, இதில் வந்து ஒரு சில ப்ராடக்டை வந்து எவ்வளோ வெயிட் கம்மியாக அந்த டெக்னாலஜியை வந்து அப்டேட் பண்ணி தான் வேர்ல்டு வைடு அந்த ஒரு ஏர்கிராஃப்டை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 மாத காலங்கள் அந்த இன்ஜினியருக்கு அந்த விமானத்தை பற்றியான டீட்டெயில்டாக அந்த ஸ்டடீஸ் கொடுத்து, அந்த ஸ்டடீஸ் பேஸ்டான அந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து அந்த இன்ஜினியருக்கு வந்து அந்த லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஏர்கிராஃப்ட்டுக்கும் அது ஏர் ஃப்ரேம் ஆகட்டும், இன்ஜின் ஆகட்டும், அந்த லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த விமானம் நடைமுறைப்படுத்துகிறப்ப, பேசஞ்சர் ஏர்போர்ட்டில் இருக்கிறப்ப, ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு லாரி, ஒரு மலை, கொடைக்கானலில் ஒரு லாரி போகுதுன்னா அந்த சாலைக்கு வந்து 8 டன் 10 டன் போகணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. அதனால அந்த லாரி என்ன பண்ணுறாங்க, என்டையராக லோடு பண்ணதுக்கப்புறம் ஒரு வேவிங் மிஷினில் போய் இந்த லாரியோட லோடு எவ்வளவு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். பட் விமானங்களை பொறுத்தளவு அவங்க கொடுக்குறது இந்த எம்டி ஏர்கிராஃப்டோட வெயிட் இவ்வளவு, ஒரு பேசஞ்சரோட ஏர்கிராஃப்ட், ஒரு பேசஞ்சர் வெயிட் 75, அவங்களுக்கு வந்து லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7, இது வந்து 15, கார்கோ வெயிட் இவ்வளவு, ஃபியூல் வெயிட் இவ்வளவு அப்படின்னு கொடுக்கப்படுது. பட் அந்த சம்மரில், வெயில் காலங்களில், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் அது வந்து முறையாக செக் பண்ணுறோம் அப்படின்னு இருந்தாலும், தனியார் விமான இதில் வந்து அதில் வந்து சில நேரத்தில் வந்து ஒரு 5 டன் to 10 டன் வந்து வேரியேஷன் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நம்மளே வந்து ஏர்லைன்ஸில் இருக்கிறப்போ வந்து கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் மதுரையில் வந்து ஒரு இப்போ இந்தியாவில் இருக்க ஒரு 15 விமான நிலையங்களில் பணியாற்றிருந்தாலும், மதுரை மாதிரி விமான நிலையங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்ட் மதுரை டு மும்பை போகும். அந்த சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டன் ஃப்ளவர் நம்ம அவங்க கூட்டு போகணும் மும்பைக்கு. பட் இந்த ஏர்கிராஃப்டோட வெயிட்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் நமக்கு அந்த கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். நம்ம வந்து பைலட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம், சார் இவ்வளோ வெயிட் இருக்குது, இவ்வளோ இது இருக்குது, இந்த வெயிட் வந்து நம்ம அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. சில நேரத்தில் பைலட் என்ன சொல்லுவாங்க, ஓகே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. சில நேரத்தில் அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, இல்லை அது என்ன ஆக்சுவல்ஸை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஏன்னா இப்போ ஒரு 5 டன் ஃப்ளவர் அது போகலை அப்படின்னா அந்த வெண்டாருக்கு அது ஒரு லாஸ். அதே போல் வந்து அந்த ஏர்லைன்ஸ் 5 டன் ஃப்ளவரை எடுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லாஸ். பட் அவங்க வந்து அதை எக்ஸிட் பண்ண மாட்டாங்க. பட் டோட்டல் வெயிட்டை வந்து இப்போ ஒரு 200, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 20 டன்ஸ் இருக்குன்னா அந்த 20 டன்னை எக்ஸிட் பண்ண மாட்டோம். பட் அந்த 20 டன்னுமே நாட் ரெக்கமெண்டட் அப்படிங்கிறதான் வந்து உண்மையானது. இதில் வந்து 20 டன் அப்படின்னா நம்ம ஒரு 19 டன் இருக்கணும், இல்லை 19.5 இருக்கணும். அப்போ தான் அது டேக் ஆஃப் ஆகிறதுக்கான அந்த பவர் அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த ஏர்கிராஃப்டை பொறுத்தளவு அவங்க விங்கில் அந்த எலிவேட்டர் வந்து ப்ராப்பராக அந்த இதுக்கு செட் பண்ணியிருப்பாங்க. இதையும் தாண்டி ஒவ்வொரு விமான நிலையத்தில் இருக்க மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க கொடுக்குற அந்த டெம்பரேச்சர், அவங்க கொடுக்குற அந்த ப்ரெஷர், அதையும் விமானத்துக்கு நம்ம வந்து ஒவ்வொரு காரணிகள் எடுத்துக்கிறோம். மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அந்த த்ரஸ்ட் புல் கிடைக்கல, அதனால தான் விமானம் நிலை குலைந்தது அப்படின்ற ஒரு தகவல் சொல்றாங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து நம்ம ஒரு காரில் போகிறோம், ஓவர்லோடில் இருக்கோம் அப்படின்னா, புல்லிங் இல்லை அப்படின்னா கியரை சேஞ்ச் பண்ணி புல் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறோம். ஆனால் விமானத்தில் அப்படி டோட்டலாக ஃபெயிலியர் ஆயிருமா, இல்லை அந்த த்ரஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்குமா? எப்படி அது இல்லை, அதாவது சார் டேக் ஆஃப் அப்போ மொத்த பவரும் தான் வி ஆர் யூஸிங் இட் ஆக்சுவலி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து முப்படை தளபதி விபின் அவருடைய விபத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து அந்த ஏர்ஃபோர்ஸோட ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகுது. அது வந்து வெல்லிங்டன் பேஸில் வந்து லேண்ட் ஆகுது. பட்டு ஒரு சின்ன இப்போ மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க வந்து ப்ரெஷர் வந்து 23, 24, 25ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. ஒரு நம்பர் அது மாறி இருந்தால் கூட அந்த ஏர்கிராஃப்டோட ஹைட் வந்து ஒரு 500 ஃபீட்லேருந்து 1000 ஃபீட் வந்து மாறிடும்.
இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து அந்த ஏர்கிராஃப்ட் ஃப்ளை ஆகுது. கோயம்புத்தூரோட ஏர்போர்ட்டோடைய ப்ரெஷர் வந்து ஒரு 24 அப்படின்னு வச்சுக்கிட்டா, வெல்லிங்டனில் இருக்கிறோடைய ப்ரெஷர் வந்து 21, 22 இருக்கும். ஏன்னா இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு 3000 ஃபீட்டில் ஃப்ளை ஆகிறப்ப அந்த ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதோடைய உயரம் வந்து மாறிடும். ஸோ அந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா அது மரத்தில் மோதி தான் அந்த விபத்தை ஏற்பட்டது. ஸோ இதில் வந்து அந்த மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய தகவல்கள் சரியான தகவலாக இருக்கணும். அந்த தகவல் ஏடிசி கொடுக்குறாங்க, ஏடிசி வந்து ஏர்கிராஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த தகவலில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தால் கூட அதுவும் ஒரு விபத்துக்கு வழிவகுக்கும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.